கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். பிரதர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பரலோக ராஜ்யத்தை உண்மையாய் தேடணும்னு. அந்த உண்மைத்தன்மை என்றைக்குமே நம்மளை உயர்வுக்கு நேராக தான் கொண்டு செல்லும். அந்த உண்மைத்தன்மையாக இருக்கும்போது நம்ம உலக பிரகாரமாக வாழும்போதும் சரி, நம்ம பரலோக ராஜ்யத்தை தேடும்போதும் சரி, எல்லாவற்றிலையுமே உண்மையாக இருக்கும்போது நம்மளுடைய உயர்வு கண்கூடாக நமக்கே தெரியும். நம்ம எந்த மாதிரி, அதாவது நம்ம பழைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொய் சொல்கிறதுக்கு களவு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட அஞ்சிருக்க மாட்டோம். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியாக பொய் சொல்லிடுவோம். அது பொய்ங்கிறதே நமக்கு சம்டைம் தெரியாது. ஏதோ நம்ம பெரிய ஒரு நன்மைக்காக சொன்ன மாதிரி நாம் நினச்சிப்போம். அந்த பழைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இப்போது கர்த்தருக்குள்ளே வரும்போது, கர்த்தருடைய அந்த வார்த்தைகளையெல்லாம் கேட்டு நம்மளே திருத்தி ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே வரும்போது தான் நம்ம சொன்ன சின்ன சின்ன பொய்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும்.